வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆலிவ் ஆயில் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது நிறைய பேர் சமையல்ல யூஸ் பண்றதே இல்லைங்க. ஆலிவ் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி பத்தி தெரிஞ்சா நம்ம யாருமே ஆலிவ் ஆயில மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த அளவுக்கு இது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இது ஆலிவ் பழத்துல இருந்து எடுக்கப்படுது. ஆலிவ் ஆயிலோட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அதோட குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கக்கூடிய ஆலிவ் ஆயில்ல எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது. இந்த ஆலிவ் ஆயிலோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் காஸ்ட்லியானது தாங்க. ஆனா அதுதான் சமையலுக்கு ஏத்தது அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இந்த ஆலிவ் ஆயில மத்த குக்கிங் ஆயில் மாதிரி அப்படியே வாணல்ல ஊத்தி சூடு பண்ணி வதக்குறதோ பொரிக்கிற வேலையோ இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. இத வெஜிடபிள் சாலட், சாண்ட்விச், சூப் இதுலெல்லாம் லைட்டா மேல யூஸ் பண்ணிக்கலாம். இத டைரக்டா நெருப்புல ஹீட் பண்ணா இதோட பவர் குறைஞ்சு போயிடும். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறதால நம்ம உடம்பு எப்பவுமே ட்ரை ஆகாம இருக்கும். இதுல விட்டமின் ஏயும் ஈயும் இருக்கிறதால உடம்பை எப்பவுமே ஹெல்தியா வச்சுக்கும். ஆலிவ் ஆயில்ல இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால நம்ம உடம்புல சேராம பாதுகாத்துக்குது. இதனால ஹார்ட் அட்டாக்ல இருந்தும் நம்மள பாதுகாப்பா வச்சுக்குது. அது மட்டும் இல்லங்க, ஆலிவ் ஆயில நைட்டு முகத்துல தடவிட்டு காலையில எழுந்ததும் வாஷ் பண்ணிட்டா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ், பிளாக் பேட்சஸ் எதுவுமே இல்லாம ஃபேஸ் பிரைட்டா யங்கா தெரியும். அதே மாதிரி நம்மளோட நெயில்ஸ்களுக்கும் ஆலிவ் ஆயில் ரொம்பவே நல்லது. இந்த நெயில்ஸ் உடைஞ்சு போகாம இருக்க டெய்லி இந்த ஆலிவ் ஆயில நெயில்ஸ்ல தடவிட்டு மைல்டா மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நெயில்ஸும் ஸ்ட்ராங்காவும் அழகாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.